ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை எல்லாம் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் ஓய்ந்திருந்தபடினாலே அதற்கு ஓய்வு நாள் என்று பெயர். இந்த ஓய்வு நாளை குறித்து தான் நாம் இன்னைக்கு காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். எது ஓய்வு நாள் என்று நாம் பார்க்க போகிறதில்லை. இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள், நிறைய உபதேச கோளாறுகள் இருக்கு. அதில் ஒரு வகையான உபதேச கோளாறு உங்களுக்கு தெரியும், 7ஆம் நாள்காரர்கள் என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் அநேகர் திருச்சபைகளுக்கு விரோதமாக, அதுவும் குறிப்பாக தேவனை ஆராதிக்கிற திருச்சபைகளுக்கு விரோதமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறது சரி கிடையாது, அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறவங்களாம் நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக நாம் இன்றைக்கி செய்தி அது இல்லை. ஆனாலும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்படிப்பட்டவர்கள் உங்கள் வீடுகளுக்கு வருவார்கள். தயவு செய்து அப்படிப்பட்டவர்கள் வந்தால் உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நான் இந்த கடைசி காலத்தில் எல்லா சபைகளுக்கும் சொல்லுகிறதான ஒரு ஆலோசனையை உங்களுக்கும் சொல்லுகிறேன். உங்கள் சபையை சாராத வேறு எந்த உங்களுக்கு தெரியாத அறியாத ஊழியர்கள் யார் உங்கள் வீடுகளுக்கு வந்தாலும் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். ஏன்னு சொன்னால் வேறு யாரையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றது காரணம் என்னென்னா, வருகிறவர்கள் யார் கள்ள உபதேசக்காரன் யார் நல்ல உபதேசக்காரன் இப்போ கண்டுபிடிக்கிறது கடினமாக இருக்குது. ஊழியர்கள் எங்களுக்கே கடினமாக இருக்குது. அவங்க பேசுகிற உபதேசங்களை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது விசுவாசிகள் பெரும்பாலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், யார் வேதத்தை கொண்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறீங்க, ஏற்றுக்கொள்ளுகிறீங்க. சமீபத்தில் ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சிலர் வீடுகள் தோறும் வித்தியாசமான வேதபாடம் எடுக்கிறோம்னு சொல்லி ஆரம்பித்து 2 கிளாஸ் போன உடனே நரகம் என்பதே கிடையாது, அது நிரந்தரமானது கிடையாது, நரகம் இருக்குது, ஆனால் ஆண்டவர் அது டெம்பரவரி, திருப்பி சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்னு ஆரம்பித்தா, அப்போ ஒரு சிலர் கேள்வி கேட்கும் போது என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கான பதிலை நாங்கள் 32வது கிளாஸில் சொல்லுவோம், 40வது கிளாஸில் சொல்லுவோம், நீங்கள் தொடர்ந்து வாங்க, அப்போ தான் அதை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் நிறைய இருக்குது. அதனால் யார் கள்ள உபதேசம் யார் நல்ல உபதேசம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பொதுவாக எனக்கு தெரிஞ்சு இந்த கள்ள உபதேசக்காரன் நல்லா பைபிள் படிக்கிறான். நல்லா பைபிள் படிக்கிறான்னா, இந்த நல்ல உபதேசக்காரங்க நீங்கள் யாரும் பைபிள் படிக்க மாட்டேங்கிறீங்க. பிரச்சனை அதுதான். இந்த கள்ள உபதேசக்காரன் நல்லா வசனம் பேசுகிறான், உங்களுக்கு பேச தெரிய மாட்டேங்குது. அவன் நல்லா ஒரு 20 வசனம் சரளமாக பேசின உடனே நீங்கள் அப்படியே அவனை ஆண் வாயை பழந்துட்டே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு சாட்சி சொல்லுவீங்க, அதான் ரொம்ப நல்ல சாட்சி. என்னன்னு கேட்டால், எங்கள் பாஸ்டர் கூட எங்களுக்கு இப்படிலாம் சொல்லலைம்பிங்க. அவங்ககிட்ட போய் நம்மளை போட்டு கொடுக்கறது. அப்புறம் அவன் என்னமோ பெரிய கமாலியல் மாதிரி, நீங்கள் வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு இதை குறித்து இன்னும் விவரமாய் போதிப்போம். இது அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி மாதிரி அவன் பின்னாடியே போகுது. நாம் ஒரு பைபிள் ஸ்டடி வச்சு 3 நாள் வச்சா நீங்கள் வரமாட்டீங்கன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு நேற்று. இந்த மாதிரி ஆட்கள் கூப்பிட்டா மட்டும் போயிடுறீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எதுக்கு சொல்கிறோம், அந்த 7ஆம் நாளும் அப்படிப்பட்ட ஒரு கள்ள உபதேசம் தான். சனிக்கிழமை ஆராதிச்சா தான் பரலோகத்துக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிச்சா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு ஒரு குரூப் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. இந்த ஓய்வு நாள் என்பதை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா அது விவரமாக சொல்லணும். ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு செய்திக்கு போயிடுறேன். ஓய்வு நாளை ஆதாம் முதல் கொண்டு மோசே வரைக்கும் அது பிரமாணமாக இல்லை, யாருமே ஆசாரிக்கவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் ஓய்வு நாளை ஆசாரிச்சாங்கன்னு எங்கேயுமே இல்லை, ஒரு இடத்துலையும் இல்லை. அது பிரமாணமாக இஸ்ரவேலர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. கண்டிப்பாக 7ஆம் நாள் என்ன செய்யணும், தேவனை ஆராதிக்கணும். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அந்த பிரமாணம் மாற்றப்பட்டு இப்போ நாம ஓய்வு நாள் என்பது எல்லா நாளும் கர்த்தரை ஆராதிக்கலாம், எந்த நாள் வேணாலும் கர்த்தரை ஆராதிக்கலாம், ஆனால் ஆராதிக்கணும், அதான் முக்கியம். இப்போ சவுதி அரேபியா போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆராதிப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சவுதி அரேபியாவில் வெள்ளிக்கிழமை தான் லீவ். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, வெள்ளிக்கிழமை தான் ஆராதிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாகாணத்தில் செவ்வாய்க்கிழமை ஆராதிப்பாங்க மலேசியாவில். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன லீவு, செவ்வாய்க்கிழமை தான் லீவ். அப்படி இருக்கும்போது நமக்கு இங்கே ஞாயிற்றுக்கிழமை லீவ், நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்குது. அதனால் இன்னைக்கு ஆராய்ச்சா நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்க, நம்ம தேவனை ஆராதிக்கணும், அதான் முக்கியம். அதுவும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் 7 நாளும் கர்த்தரை ஆராதிக்கணும், அதுதான் சரி. நமக்கு இந்த 6 நாள் ஒரு நாள் கணக்கெல்லாம் இல்லை, 7 நாளும் கர்த்தரை என்ன செய்யணும், ஆராதிக்கணும்.
அப்படி இருக்கும்போது யாராவது வந்து சனிக்கிழமை ஆராய்ச்சா நரகத்துக்கு போயிருவீங்கன்னா நம்பாதீங்க. பைபிளுடைய கேலண்டர் வந்து லூனார் கேலண்டர், சந்திரனை அடிப்படையை வைத்தது. நாம இன்னைக்கு ஃபாலோ பண்றது சோலார் கேலண்டர், சூரியனை அடிப்படையை வைத்தது. அதனால இந்த ஓய்வு நாளை வந்து நீங்க பைபிளுக்கு வச்சு கணக்கு பண்ணவே முடியாது. பைபிள் பத்தி 360 நாள், நாம இன்னைக்கு எத்தனை நாள் வச்சிருக்கோம் வருஷத்துக்கு? 365 நாள். அதனால இந்த ஓய்வு நாள் கணக்கு வந்து பைபிளுக்கு நமக்கு என்ன செய்யாது, ஒத்து போகாது. இதெல்லாம் வந்து இருக்கு பைபிள்ல. ஆனாலும் ஒரு சில கூட்டம் சொன்னா கேட்காது. எவனாவது எதையாவது மண்டையில ஏத்தி இருப்பான், அதை வந்து உங்ககிட்ட அது சொல்லும், நீங்களும் அதை என்ன செய்றீங்க, நம்புறீங்க. அதனால தேவனை ஆராதிக்கிறது எல்லா நாளும் ஆராதிக்கலாம். ஆனா நம்ம செய்தி இன்னைக்கு அது இல்லை. ஏன் ஓய்வு நாள்? அதான் நமக்கு கர்த்தர் ஓய்வு நாளை ஏன் உண்டாக்கினார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா இஸ்ரவேலர்கள் ஓய்வு நாளை சடங்காச்சாரமாய் ஆசாரித்தார்கள். கர்த்தர் அதை என்ன செஞ்சாரு, கடிந்து கொண்டார். அந்த ஓய்வு நாளை கர்த்தர் நீங்க அருவருக்கிறதாக சொன்னார். இப்போ நாமளும் அதே நிலைமையில தான் இருக்கிறோம். ஏறக்குறைய இன்னைக்கு நமக்கு ஒரு நாள் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம், வச்சிருக்கிறோம். இந்த நாள் நாமளும் இப்போ எப்படி இஸ்ரவேலர்கள் ஓய்வு நாளை ஆசாரிச்சாங்களோ அந்த ரேஞ்சுக்கு நம்மளும் என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். உண்மையிலேயே ஓய்வு நாள் என்பது என்ன, ஏன் நாம் அதை ஆசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம இன்னைக்கு அந்த ஒரு வசனத்துல தான் பார்க்க போறோம். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 2:2. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அவர் ஓய்ந்திருந்ததுனால தான் அதுக்கு பேர் என்னது, ஓய்வு நாள். கர்த்தர் ஓய்ந்திருந்ததுனால அதுக்கு பேர் ஓய்வு நாள். கர்த்தர் ஓய்ந்திருந்தார்னா என்ன, கர்த்தர் ஓய்வு எடுக்கிறதுனா என்ன? நாம ஓய்வு எடுக்கிறதுக்கும் கர்த்தர் ஓய்வு எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம ஓய்வு எடுக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நாம ரொம்ப டயர்டாகி வேலையெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு நாம என்ன செய்வோம், ஓய்வு எடுப்போம். அதுக்கு பேர் தான் என்னது, ஓய்வு. இப்போ நாளைக்கு காலையில ஸ்கூல் திறந்துரும், அப்படிதானே? நாளைக்கு காலையில ஸ்கூல் திறந்துரும். 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் வீடு எப்படி இருக்கும்? ஆமா, ரணகலமா இருக்கும் இல்லையா? ஒரு 3ஆம் உலக யுத்தம் ஒன்று என்ன செய்யும், வீட்டில் நடக்கும். காலையில் அப்படி அப்படி அந்த அம்மா பாவமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த நைட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சான், எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில. அந்த அம்மா பகல் ஃபுல்லாக போட்டிருக்கோம், ஆனால் அதுக்கு பேர் நைட்டின்னு பேர். அதை போட்டுட்டு அந்த அம்மா இங்கே ஓடும் அங்கே ஓடும். சில அம்மாலாம் அதை போட்டுட்டு கடைக்கே வந்துடுது. நம்ம அனுமதிக்கிறதில்ல. அனுமதிக்கலைன்னா சர்ச்சுக்கும் வந்துடும் அது ஆராதனைக்கு. அப்படியே ஒரு டவலை போட்டுட்டு இந்த பக்கம் வந்த பாஸ்டர் அப்படியே ஆராதனைக்கு வந்தேன்னு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வரைக்கும் நம்ம அனுமதி கொடுக்காம இருக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. அப்போ அந்த அம்மா இங்கேயும் அங்கேயும் ஓடி அந்த பிள்ளைய அந்த வேன்ல ஏத்துற நேரம் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த அம்மாவுக்கு உலகத்திலேயே சந்தோஷமான ஒரு நேரம். அந்த பிள்ளையை ஏற்றிட்டு வேன்ல போறதை அந்த அம்மா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா அப்படியே சந்தோஷமா பார்த்துட்டு திரும்பி வரும்போது நெப்போலியன் யுத்தத்தை முடிச்சுட்டு வர மாதிரியே வரும். அப்பா ஆடா, இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாதான் நிம்மதி. சில நேரத்தில் அந்த பையன் வந்து சொல்லுவான், நாளைக்கு எனக்கு லீவுன்னு. அவனை விட அந்த அம்மா ஷாக் ஆகும். ஏன்? நிறைய அம்மா பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஷாக் ஆகி கேட்கும், எதுக்கு உனக்கு லீவு அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு அவன் வீட்டில் இருக்கானா, அந்த அம்மா கதை முடிஞ்சிச்சு இல்லையா? அப்போ அந்த எதுக்கு சொல்றேன், அந்த பையனை அப்படி வேன்ல அனுப்பி விட்டுட்டு பிள்ளையை அனுப்பிட்டு அந்த அம்மா வந்து என்ன செய்யும், அடுத்த வேலை பார்க்கணும். நடுவில் என்ன எடுக்கும், ஒரு சின்ன ஓய்வு, ஒரு காஃபியை குடிக்கும், ஒரு டிஃபனை சாப்பிடும். பாவமா இருக்கும். நான் உங்களை சொல்லலை, வேற அம்மாக்கள். இப்போ இருக்க அம்மாக்கள்லாம் அப்படி கிடையாது. நான் சொல்றது இந்த காலத்து அம்மாக்கள்ல, அந்த காலத்து அம்மாக்கள் இல்லையா? அந்த காலத்துல எல்லா அம்மாக்களும் அப்படிதான் வேலை பார்த்துச்சு. சரி, இந்த காலத்து அம்மாக்களை வச்சுக்கலாம், பாவம் நீங்க வேற கோச்சுக்கு போறீங்க. அப்ப நல்லா கவனிங்களேன். அப்ப அந்த அம்மா என்ன செய்யுது, ஒரு சின்ன ஓய்வு. இதான் நம்ம எடுக்கிற ஓய்வு. ஆனால் தேவன் ஓய்ந்திருந்தார்னா என்ன? தேவன் என்ன பண்ணாரு, 6 நாள் வேலை பார்த்தாரு. முதல் நாள் வெளிச்சம், 2வது நாள் ஆகாய விரிவு, 3வது நாள் மரஞ்செடி கொடி, 4வது நாள் சூரியன் சந்திரன், 5வது நாள் மீன்கள் பறவைகள், 6வது நாள் மிருகங்கள் மனுஷனை படைச்சு கத்தரிப்பு என்ன பண்ணிருக்கிறாரு, டயர்டாகி போய் 6வது நாள் பரலோகத்தில் போய் காலை நீட்டி படுத்து கேரு பெண்கள் சேரா பெண்களை கூப்பிட்டு 2 பேர் காலை அமுக்குங்க, 2 பேர் கையை அமுக்குங்க, ஒருத்தர் எனக்கு தைலம் போடுங்க, 4 பேர் பாட்டு பாடுங்க, நாளைக்கு யாரும் என்னை எழுப்பக்கூடாது, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். அதுவா கர்த்தர் ஓய்ந்திருந்தார்னா என்ன? அப்படியே ஓய்ந்திருந்தார் இல்ல. கர்த்தர் ஓய்ந்திருந்தார்னா என்ன? தேவன் தாம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தினார். 6 நாட்களிலே இவைகளை முடிக்க வேண்டும் என்று வைத்தார். அவைகள் எல்லாவற்றையும் 6 நாளிலே செய்து முடித்தார். இனி கர்த்தர் செய்வதற்கு வேலை இல்லை, ஆகவே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அவர் நினைத்தது எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு கர்த்தர் என்ன செய்தார், ஓய்ந்திருந்தார். வேலையை செஞ்சு முடிச்சிட்டு எடுக்கிற ஓய்வு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க. அப்போ காலையில சொல்லிட்டு போறாரு, இந்த வேலையெல்லாம் முடிச்சிருங்க, நான் 5 மணிக்கு வருவேன், அதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருங்கன்னு உயர் அதிகாரி சொல்லிட்டு போறாரு. நீங்க 2 மணிக்கே வேலையை முடிச்சிட்டீங்க. அப்ப 4 மணி வரைக்கும் என்ன செய்வீங்க, ஓய்வு எடுப்போம். இப்ப நமக்கு என்ன இல்ல,
வேலை இல்லை, ஆகவே ஓய்ந்திருக்கிறோம். இப்ப நம்ம டயர்ட் ஆகல, நமக்கு என்ன கிடையாது, வேலை இல்லை, அதுக்கு பேர் தான் ஓய்வு. அப்போ ஓய்வு நாள் என்பதனுடைய அடையாளம் என்ன? தனக்கு நிர்மணித்த வேலைகளை எல்லாம் கர்த்தர் செய்து முடித்தார், ஆகவே கர்த்தர் ஓய்ந்திருந்தார், அதனால அதுக்கு பேர் என்னது, ஓய்வு நாள். நல்லா கவனிங்க. அப்ப இன்னைக்கு ஓய்வு நாளுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்ப நமக்கு ஓய்வு நாள்னா என்ன? நமக்கு ஓய்வு நாள் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் வேலை வைத்திருக்கிறார். அந்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்து விட்டு வந்து உட்கார்றோம் பாத்தீங்களா, அதற்கு பேர் தான் என்னது, ஓய்வு. நான் சொல்ற ஓய்வு வெளியே இருக்கிற வேலை இல்ல. உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அது சொல்லல, உங்க குடும்பத்துக்கு ஒரு வேலை பாக்குறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அது இல்ல. அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து இங்க என்ன இருக்க கூடாது. சிலர் வந்து அது ஒரு பெரிய கிருபை ஒரு சிலருக்கு இருக்குது, அது எப்படித்தான் அது முடியுதுன்னு தெரியாது. நல்ல வீட்டுல கிளம்பி தெளிவா பவுடர் கவுடர்லாம் போட்டுட்டு இங்க வராப்புல வந்து ரெஸ்ட் எடுக்கிறான். நல்லா வந்த உடனே கண்ணை மூடினாம்னா கூட்டம் முடிகிற வரைக்கும் தூங்குறாப்புல. கரெக்டா முடிச்சு எழுப்பி நம்ம என் ஆத்மாவே என்னும் போது அவன் தெளிஞ்சு எழுந்திருப்பான். அவர்கள் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்கள் என்ற மாதிரி அப்படி அவன் உயிரோடு கூட வருவான். வந்து திருப்பி கார் எடுத்துட்டு நல்லா வீட்டுக்கு போறான். அந்த 1 மணி நேரம் நடுவில் உட்காந்து நல்லா தூங்குறாப்புல. அது எப்படி முடியுதுன்றது எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. நல்லா கிளம்பி பவுடர் போட்டு வந்து இங்க தூங்கி திருப்பி எந்திரிச்சு வீட்டுக்கு போறது. அதுல ஒரு சிலர் அந்த தூணை தேடி பிடிச்சி வந்து உட்கார்றது. அப்படி சாஞ்சி உட்கார்ந்தோம்னா சிம்சன் தூணிலே சாய்ந்து கொண்டிருந்தான்ற மாதிரி அப்படி சாஞ்சி உட்காந்துக்கிறது. எப்படி அதுவும் பெந்தவாச சபைக்குள்ள எப்படி தூங்குறீங்கன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கோம். மற்ற கிறிஸ்தவ சபையா இருந்தா கூட பரவாயில்ல, அங்க சவுண்டே வராது. இங்க நம்ம என்ன பண்றோம், நல்லா சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து என்ன செய்யறான், ஒரு ஐயா போய் என்ன பண்ணாராம், சபை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த பக்கத்துல இருக்க சர்ச்சுக்காரங்க ரொம்ப சவுண்டு போடுறாங்க, இவங்களை எப்படியாவது க்ளோஸ் பண்ணுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. வெளிநாட்டுல ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு, போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்து இப்படி உள்ள வருது. அந்த போலீஸோட சீஃப் வந்து அப்படியே சுத்தி பாக்குறாரு. நமக்கு தான் தெரியுமே, ஏதாவது போலீஸ் பிரச்சனை வந்தா கண்ண மூடிடுவோம் நம்ம, அது பெரிய கிருபை நம்ம. ஏன்னா அவனை பார்த்தோம்னா பிரச்சனை வந்துடும், கண்ண மூடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இவர் இன்னும் உற்சாகம் ஆயிட்டாரு, ஏன்னா அவனை பார்க்க முடியாது. இப்போ பாஸ்டரும் நல்லா கண்ண மூடி சோத்திரம் பண்ணிட்டாரு. அவர் வந்து அந்த போலீஸ்கார ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்டிருக்காரு, உனக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பாருங்க எப்படி ட்ரம் அடிக்கிறாங்க, எப்படி சவுண்டு போடுறாங்க, என்னால இங்க தூங்கவே முடியல, அவங்களை காலி பண்ணுங்க. உடனே அவர் சொன்னாரா, நீ பொய் சொல்ற. ஏன் அப்படின்னு அவன் கேட்டானா, நீ அவ்வளவு சவுண்டுன்னு சொல்ற, அதுல ஒருத்தன் முன்னாடி 4 பேர் சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் அந்த சர்ச்சுக்குள்ள, நான் பார்த்துட்டு வந்தேன். அங்கேயே 4 பேர் தூங்குறானா, உன்னால பக்கத்து வீட்டுல தூங்க முடியாதா, தூங்குடான்னா அப்படியாமா. சாட்சி எப்படி இருக்கு பாருங்க. அது ஒரு பெரிய கிருபை நம்ம சபைக்கு. நம்ம சபைனா உங்கள்ட்ட சொல்லல, பெந்தகோஸ்து சபை எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கிருபை. கிளம்பி வந்து இங்க தூங்குறான். அதுல போகும்போது அவன் ஒரு சாட்சி சொல்லுவான், இன்னைக்கு செய்தி சூப்பரா இருந்துச்சுமா. நான் ஒருத்தரை கேட்டேன், எது நல்லா இருந்துச்சு செய்திலன்னு. என்னவோ சொன்னீங்க ஆனா நல்லா இருந்துச்சுன்னா. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கு சபையில.